பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஹெவன் டிவி நல்ல பிதாவை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் சார்பாகவும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 11 மணி நேரம் கழிந்தால் கிறிஸ்துமஸ் ஆரம்பித்துவிடும். அதற்கான வான வேடிக்கைகளும் கேக்குகளும் எல்லா காரியங்களையும் கொண்டு நாம் இப்போது சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாட காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸை கொண்டாட காத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இந்த நேபாள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மேத்யூ பிரதர் மற்றும் இந்த ஹெவன் டிவி குடும்பம் எல்லோருக்காகவும் ஒரு முறை கூட தெய்வ பிள்ளைகள் எல்லோரும் ஜெபித்து கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இது துதித்தது யார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் அல்ல, தேவ தூதர்கள் துதித்தார்கள் என்று இந்த வசனத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே தேவ தூதர்கள் என்றால் பரமசேனையின் திரள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரமசேனையின் திரள் என்றால் எத்தனை பேர் என்ற எண்ணம் இந்த அதிகாரத்திலே இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்படவில்லை என்றாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே எத்தனை வான தூதர்கள், எத்தனை ஏஞ்சல்கள் இந்த பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதனை நம்முடைய வேதாகமும் தெளிவாக நமக்கு சொல்கிறது. அவருடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் இருந்தது. அதாவது 10,000 கொண்டு 10,000 பெருக்க வேண்டும், அதனோடு கூட 1000 பெருக்க வேண்டும், அதோடு கூட இன்னொரு 1000 பெருக்க வேண்டும். இப்படியானால் இது மனித மூளைக்கு எட்டுகிற ஒரு காரியம் அல்ல தேவ பிள்ளைகளே. ஆனால் இதை கம்ப்யூட்டரில் நான் கணக்கு பார்த்தபோது 3K என்று ஏதோ ஒரு கணக்கை இது காட்டியது. இது என்னுடைய மூளைக்கும் எட்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவாதி தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இத்தனை தூதர்களும் சேர்ந்து சந்தோஷமாக துள்ளி குதித்தார்கள் என்பதனை இந்த வேதாகம வசனம் நமக்கு சொல்கிறது. இன்று நாமும் சந்தோஷத்துடன் இந்த உலகம் முழுவதும் 201 நாடுகளிலும் சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் பெருநாளை நாம் துள்ளி குதித்து ஆக்ரோஷமாக கொண்டாடி வருகிறோம். அன்று தெய்வ பிள்ளைகளை அந்த பரமசேனையின் திரள் ஒன்றாக சேர்ந்து துதித்தது என்று சொன்னால் அந்த வான தூதர்களுக்கு, அந்த ஏஞ்சல்களுக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவது அவர்களுக்கு ஒரு நஷ்டம்தான். ஏனென்றால் பிதாவினுடைய பக்கத்தில், இதே தேவ தூதர்களின் பக்கத்தில் நித்தியமாக இருந்து கொண்டிருந்த அந்த தேவாதி தேவனாகிய திருத்துவத்திலே 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து இனி ஒரு 33.5 வருட காலங்களில் அந்த பரலோகத்தில் இருக்க மாட்டார், பூமிக்கு இறங்கி வருகிறார். அதனால் இனி பரலோகத்தில் வைத்து இந்த தூதர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. அப்படி பார்க்க வேண்டுமானால் பூமியில் தான் பார்க்க முடியும். அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தேவன் அங்கே இல்லாதது ஒரு இழப்பு தான். ஆனாலும் அவர்கள் ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்று உலகம் முழுவதிலும் பல நாடுகளில், அதாவது கிட்டத்தட்ட 201 நாடுகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். 201 நாடுகளிலும் இந்த கிறிஸ்மஸ் ஆனது கொண்டாடப்பட்டு வருகிறது. பல நாடுகளில் பல திருநாட்கள் நாம் காண முடியும். ஆனால் அந்த நாடுகளோடு அல்லது குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளோடு இந்த பண்டிகைகள், திருநாட்கள் நின்று போகும். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் என்பது மட்டும்தான் உலகம் முழுவதிலும் 7 கண்டங்களிலும் 201 நாடுகளிலும் எல்லா பாஷைக்காரர்களுக்கு மத்தியிலும் கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸாகத்தான் இருக்க முடியும். சரித்திரபூர்வமாக இந்த டிசம்பர் 25 தான் தேவாதி தேவனுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாளா என்று கேட்டால் சரித்திரபூர்வமாக அதை நாம் நிரூபிக்க நிச்சயமாக முடியாது. வேதாகமத்தின் மூலமாகவும் அதை நிரூபிக்க முடியாது. அதுபோல இயேசுவின் தொடக்கம் என்பது டிசம்பர் 25ஆம் தேதி அல்ல. நிச்சயமாக டிசம்பர் 25ஆம் தேதி அல்ல இயேசுவின் பிறப்பு. அவர் அநாதி காலங்களாக பரலோகத்தில் இருந்தவர், தேவனாக இருந்தவர். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதாவது தேவனுடைய ஜனமே, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனாக இருந்துவிட்டு பரலோகத்தில் இருக்க முடியாமல் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொன்னால், இரத்தம் சிந்தாமல்
விடுதலை இல்லை, மனித குலத்திற்கு மீட்பு இல்லை என்கிற ஒரு சித்தத்தை, பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்காக இந்த தேவாதி தேவன் மனுஷ உருவெடுத்து இந்த பூமியிலே வந்தார். இரண்டாவதான காரணம் தேவன் ஏன் மனிதனாக இங்கே வந்தார் என்று சொன்னால், பலி ஆவதற்காக. அதாவது பலி என்றால் சாதாரண பலி அல்ல, ஒரு மகாபலி. அதாவது இன்று ஒரு மிருகத்தை நாம் பலி கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், அந்த மிருகம் நிச்சயமாக தப்பி ஓட பார்க்கும், அவிழ்த்து விட்டால் நிச்சயமாக ஓடிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பலி என்று சொன்னவுடனேயே ஓடி விடுவதற்காக வரவில்லை. அவர் அந்த பலியை நோக்கி 33.5 வருட காலங்களும் தொடர்ந்து அந்த பலியை நோக்கி நடந்து வந்து கொண்டே இருந்தார். 33.5 வருட காலம் இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக தன்னுடைய மரணத்தை நோக்கியே நடந்து நெருங்கி கொண்டே இருந்தார். மனிதனை, பாவ மனிதனை பரலோக மனிதனாக மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பலர் மரித்த சரித்திரங்கள் உண்டு. சரித்திரவான்கள், பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், பல இரத்த சாட்சிகள், மகான்மார்கள், இவர்களெல்லாம் மரித்த சரித்திரம் உண்டு. ஆனால் உயிர்த்த சரித்திரம் என்பது நம்முடைய தேவாதி தேவனாகிய நாசரேத் ஆசாரி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. சகல கல்லறைகளும் இன்று அடைந்து கிடக்கும்போது திறந்து கிடக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லறை, இந்த உலகத்தின், இந்த பூமியின் மத்தியிலேயே திறந்து கிடக்கிற ஒரு கல்லறை என்று சொன்னால் அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான். சகல பரிசுத்தவான்களும், சகல சரித்திரவான்களும், சகல ராஜாக்களும் கல்லறைக்குள்ளே ஓய்வெடுத்து கொண்டிருக்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சாவை வென்று உயிர்த்தெழுந்தவராக காணப்பட்டார். உயிர்த்து எழும்பிய இயேசு எங்கேயாவது ஆவியாகவோ அலைந்து திரிந்தார் என்று அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து விட்டு பரமேறி போய் தேவாதி தேவனுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தது மட்டுமல்லாமல் நமக்காக ஒரு தேற்றரவாளன் என்னும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்தால், கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். திரும்பி வருவேன் என்று சொல்லி போனவர் மகா அலெக்சாண்டர் அல்ல, அல்லது மகா நெப்போலியன் அல்ல, மகா சீசரும் அல்ல. நம்முடைய மகா தேவன் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று சொல்லி கொண்டு போயிருக்கிறார். தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் பிறந்து மரியாளின் வயிற்றில் வருவார் என்பதனை ஒரு தேவதூதன் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினான் என்று சொன்னால், திரும்ப 2வது முறையாக இந்த பூமிக்கு வருவார் என்பதை 2 தூதர்கள் வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையானது சீக்கிரம் சம்பவிக்க போகிறது என்பதனை ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து நாம் அதன் முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை திருப்பி வாசிக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகை மிகவும் நெருங்கிவிட்டது என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று எல்லா வீடுகளிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு ஸ்டார்கள் பல இடங்களில் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்கள் அன்று அந்த இஸ்ரவேல் நாட்டிலே உதித்த அந்த நட்சத்திரம் இன்று நம்முடைய வீடுகளில் உதித்திருக்கிறதா என்பதனை நாம் பார்க்க வேண்டும். நான் பார்த்தபோது, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு டாஸ்மார்க் கடையிலும் இதே ஸ்டார் தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். கேரளாவில் மட்டும் கடந்த கிறிஸ்மஸிற்கு விற்பனையான மதுபானம் மட்டும் 5 கோடி என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த கேரள பிரதேசத்திலே இன்று சகல ஜனங்களும் இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே இந்த டாஸ்மாகை அடித்துக்கொண்டு இன்று நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது இப்படி கொண்டாடுவதற்காக அல்ல இந்த கிறிஸ்மஸ் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பல தீர்க்கதரிசிகளாலும் பரிசுத்த தேவனாலும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இன்று வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால், ஹோலி பைபிள் என்று சொல்கிறோம், 66 புஸ்தகங்கள் உள்ளது. இதில் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 39 புஸ்தகங்கள் உள்ளது. இந்த 39 புஸ்தகங்களுமே இயேசு வருகிறார் 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 என்று தெள்ள தெளிவாக சொல்லி வந்தன. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். இது சொன்னது தேவாதி தேவன், தீர்க்கதரிசியை கொண்டு அல்ல தேவ பிள்ளைகளை சொன்னது. தேவனே முதல் தீர்க்க தரிசனமாக, இந்த வேதாகமத்தின் முதல் தீர்க்க தரிசனமாக இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி தேவனாதி தேவன் சொல்லுகிறார். கடைசி புஸ்தகமான, அதாவது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமான மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதன் கடைசி வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது,
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்புவான். இப்படியாக தொடக்க புஸ்தகமான ஆதியாகமம் முதல் கடைசி புஸ்தகமான மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்கிற விஷயங்களை தெள்ளத் தெளிவாக இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் 39 புஸ்தகங்களிலும் காணலாம். அதற்கு பிறகு தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களும் தேவன் வந்துவிட்டார், மெசியா வந்து விட்டார் என்பதனை தெள்ள தெளிவாக சொல்லி வந்தன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் தேவன் வந்துவிட்ட காரியத்தை தெளிவாக அந்த சுவிசேஷகர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு பிறந்த காரியத்தை மத்தேயும் லூக்காவும் மட்டுமே சொன்னார்கள். அதாவது மத்தேயு என்பவர் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் சீசராக இருந்தார். லூக்கா என்பவர் ஒரு டாக்டராக இருந்தார். இவர் மட்டும்தான் இந்த வேத புஸ்தகத்தை 66 புஸ்தகங்களில் இதை எழுதிய 40 ஆசிரியர்களில் யூதர் அல்லாத ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் இந்த லூக்கா மட்டும்தான். இவர்கள் இருவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுவிசேஷங்களிலே சொன்னார்கள். இந்த சுவிசேஷங்களின் மூலமாக நாம் முதலில் தேவாதி தேவனை பார்ப்பது மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே பிறந்த இயேசுவை துணிகளில் சுற்றப்பட்டு நாம் பார்க்க முடியும். முதலில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது யார் என்று சொன்னால், பாலகனாக பிறந்த இயேசுவை அந்த ஆட்டு இடையர்கள், மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். அதற்கு பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பது அவரை தூக்கி கொண்டு அவருடைய அப்பாவும் அம்மாவும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்திற்கு ஓடி போனதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை எவன் கொல்ல நினைத்தானோ அவன் மரித்து போகிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதைகளை வர வேண்டும் என்று யோசிக்கிற அந்நிய சக்திகள் மரித்து போகலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவுபடுத்த விரும்புகிறார். அதற்கு பிறகு 12 வயது உள்ளவராக இந்த நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் முன்பாக ஆலயத்தில் வைத்து இந்த வேத புஸ்தகத்தை அப்படியே எடுத்து விளம்புகிறவராக தேவாதி தேவன் வெளிப்படுகிறார். இந்த சம்பவத்திலே ஒரு காரியத்தை கூட பார்க்க முடியும். இந்த அம்மா, இந்த இயேசுவை அழைத்து கொண்டு வந்த அம்மா, அவரை விட்டு பிரிந்து 3 நாள் யாத்திரை போய்விட்டார்கள். பிறகுதான் திரும்பவும் தேடி வந்து இயேசுவை பிடித்து கொள்கிறார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஒரு தன்னுடைய மகனை வீடு வரை கொண்டு போய் சேர்க்காத ஒரு அம்மா பரலோகம் வரை நம்மை கொண்டு சேர்ப்பார்கள் என்று அநேக ஜனங்கள் நம்புகிறார்கள். அது கண்மூடித்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, நம்மை பரலோகத்துக்கு அழைத்து போவது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு மூழ்கி எழும்பிய ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதாவது மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு இயேசு கிறிஸ்துவை. தெய்வ பிள்ளைகளே, இன்று நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து எப்படி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு எழும்பி பிரகாசித்தாரோ அதுபோல பிரகாசிக்க வேண்டுமானால் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கு பிறகு 40 நாள் உபவாசம் இருக்கிறவராக தேவன் காணப்படுகிறார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஆவியில் பலம் கொண்டார் என்று வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, உபவாசத்தின் நன்மைகளை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு இயேசுவை எருசலேம் ஆலயத்திலும் தெருக்களிலும் ஒலிவமலையிலும் கெத்சமனி மலையிலும் கதரனேர் தேசத்திலும் கலிலேயா பகுதிகளிலும் கப்பர்நகூமிலும் நாசரேத்திலும் பெத்சானியாவிலும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு நடந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். பல பட்டணங்களிலும் பல மலைகளிலும் ஆலயங்களிலும் சுற்றி நடந்த ஒரு தெய்வத்தை இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இயேசு இப்படி சுற்றி நடந்த காலங்களில், ஊழியம் செய்த காலங்களில் பல அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் ஒரு லாசரை உயிர்ப்பிக்க அல்ல இயேசு இந்த பூமிக்கு வந்தது. 10 குஷ்டரோகிகளை சுகமாக்க அல்ல இந்த இயேசு பூமிக்கு வந்தது. 5 குருடர்களை சுகமாக்க அல்ல இயேசு பூமிக்கு வந்தது. ஒரு சமரியா ஸ்திரீயை சரிப்படுத்த அல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது. பூமிக்கு வந்ததற்கு தேவனுடைய திட்டம் இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, அன்று ஊழிய காலத்திலே இந்த அற்புத அடையாளங்கள் தேவைப்படுபவர்களுக்கு செய்தார். இன்றும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலேயே நிச்சயமாக தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த வேதாகமத்திலே ஜனத்தோடு ஜனமாக, பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களாக, அழுதவரோடு அழுதவராக, துக்கப்பட்டவர்களோடு துக்கப்பட்டவராக, வேதனைப்பட்டவரோடு வேதனைப்பட்டவராக இந்த இயேசு கிறிஸ்து நடந்து திரிந்ததை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு இந்த 4 சுவிசேஷங்களை விட்டால் அப்போஸ்தலர் நடபடிகள், இதையும் லூக்கா தான் எழுதினார், அந்த மருத்துவர் தான் எழுதினார். வானத்தின் கீழ் பூமிக்கு மேலே
வாழ்த்தப்பட வேண்டிய, வணங்கப்பட வேண்டிய ஒரே ஒரு நாமம் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து நாமம் என்பதை இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் தெளிவாக சொல்லியது. இதில் முக்கியமாக ஒரு 3 பிரசங்கங்களை நாம் பார்க்க முடியும். 9 + 9 + 1 மொத்தம் 19 பிரசங்கங்களை நாம் இதில் பார்க்க முடியும். இதில் யார் இந்த பிரசங்கங்களை செய்தார்கள் என்று சொன்னால், பேதுரு 9 பிரசங்கத்தை செய்தான், பரிசுத்த பவுல் 9 பிரசங்கத்தை செய்தான், ஒரு பிரசங்கத்தை ஸ்தேவான் செய்கிறான். 4 சுவிசேஷங்களில் வாழ்ந்த இயேசுவை ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக, ஒரு ஊழியக்காரராக, ஆசாரியனாக, தெய்வமாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்து காட்டியது. அதற்கு பிறகு இந்த வேதாகமத்தில் 21 நிருபங்களை நாம் பார்க்க முடியும். இந்த 21 நிருபங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்த பவுல் 14 நிருபங்களை எழுதினான். 13 நிருபங்கள் அவன்தான் எழுதினான் என்பது உறுதியாக தெரிகிறது. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மட்டும் சந்தேகத்துக்குரிய இடமாக இருப்பதால் அப்படியாக ஒரு 14 நிருபங்கள் எழுதினான் என்று நாம் விசுவசிக்கிறோம். பேதுரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீசனாக இருந்த பேதுரு, அதாவது 2 நிருபங்களை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அருமை சீசனாக இருந்த யோவான் 3 நிருபங்களை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரர், மரியாளின் வயிற்றில் பிறந்த யாக்கோபு என்பவர் ஒரு நிருபத்தையும், அவருடைய சகோதரர், இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரரான யூதா என்பவர் ஒரு நிருபத்தையும், இப்படியாக 21 நிருபங்களை நாம் பார்க்க முடியும். 4 சுவிசேஷங்களிலும் பரிசுத்த இயேசுவை, தாகமெடுத்த இயேசுவை, அழுகிற ஒரு இயேசுவை, போதித்த ஒரு இயேசுவை, படகில் உறங்கிய ஒரு இயேசுவை, சிலுவையில் தொங்கிய ஒரு இயேசுவை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த நிருபங்களில் சத்திய தெய்வமாக வெளிப்பட்ட இயேசுவை, நித்தியமாக பரலோகத்தில் இருக்கிற ஒரு இயேசுவை, வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு இயேசுவை, மத்தியஸ்தனாக இருக்கிற ஒரு இயேசுவை இந்த 21 நிருபங்களிலும் நாம் பார்க்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம், இயேசுவின் 2வது வருகையை பற்றி மிக தெளிவாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலேயே ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாகவும், பரிசுத்த யோவான் எழுதிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாகவும் இது அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மீகா என்கிற தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். இந்த மீகா தீர்க்கதரிசி என்பவன் 12 சின்ன தீர்க்கதரிசிகள், அதாவது இந்த வேதாகமத்தை எழுதிய 12 சீசர்கள், சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக இந்த மீகா இருந்தான். இவன் எசேக்கியா, ஆகாஷ், யோதாம் என்கிற ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே பிறந்து தீர்க்க தரிசனங்களை சொன்னவன். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்ரதா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களில் பூர்வமுடையது என்று சொன்னான். தெய்வ பிள்ளைகளே, அன்றைய காலகட்டங்களில் 2 பெத்லேகமங்கள் இருந்தது. அதாவது ஒன்று வடக்கு பெத்லேகம், இன்னொன்று எப்ரதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெத்லேகம். அதனால்தான் பெத்லேகம் என்று சொன்னால் மாறி போய்விடும். அதனால் தான் தெள்ள தெளிவாக எப்ராதா என்னும் பெத்லேகமிலே பிறப்பார் என்பதனை இந்த தீர்க்கதரிசி சொல்லி வைத்தான். இன்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது தெய்வ பிள்ளைகளே, ஒரு மட்டன் இல்லாத அல்லது சிக்கன் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய அம்மாவோ அப்பாவோ மட்டன் சிக்கன் வைத்து அல்ல கொண்டாடியது, அல்லது நல்ல பட்டாசுகளை வெடித்து அல்ல அவர்கள் கொண்டாடியது. அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இருந்தார்கள் என்று சொன்னால், நசரேத்து ஊரிலிருந்து 85 மைல் தூரமுள்ள இந்த பெத்லேகம் வரை நடந்தே போனார்கள். நிறைமாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவி மரியாளையும் ஒரு கழுதையையும் மட்டும் கூட்டிக் கொண்டு இவன் 85 மைல் இந்த யோசேப்பானவன் நடந்து வருகிறான். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான். எப்ரதா என்று சொல்லப்படுகிற பெத்லேகமிலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? மனிதனானவன் காட்டி கூட்டின இந்த பாவங்களிலிருந்து அந்த பாவ மனிதனை பரலோக மனிதனாக மாற்றுவதற்காக தான் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் பிறக்கும்போது நாம் பார்த்தது துணிகளால் சுற்றப்பட்டு முன்னணையில் கிடத்தப்பட்டிருந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்மால் இந்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். இன்று பழைய நியூஸ் பேப்பர்களை நீங்கள் எடுத்து அதை வாசித்து பாருங்கள். அதில் நடந்திருக்கிற கழிந்த வருடம் 2024 நடந்திருக்கிற கொடூர சம்பவங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். தெய்வப்பிள்ளைகளை, இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தேவாதி தேவன் எனக்காக சிலுவையில் தொங்கி மரணம் பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியால் தான் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு நடக்க முடிகிறது. அந்த தேவனுக்கு நிச்சயமாக, நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு நாம் நிச்சயமாக நன்றி செலுத்த கடமைப்படுத்தியிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் இப்பொழுது முடிந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அடுத்த புத்தாண்டு வரப்போகிறது. இந்த கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அது முடிந்து அந்த மனம் மாறுவதற்குள் நாம் புத்தாண்டு கேக்குகளை வெட்ட இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸில் கொளுத்தப்பட்ட பட்டாசுகள்
அதாவது எரிந்து அணைவதற்கு முன்பாகவே புத்தாண்டு பட்டாசுகளை நாம் வெடிக்க இருக்கிறோம். ஒருவேளை அடுத்த ஆண்டிலேயே அல்லது இந்த ஆண்டின் முடிவிலேயே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து முன்னணையில் கிடத்தப்பட்டு துணிகளால் சுற்றப்பட்டு இருந்த அதே இயேசு மேக மீதிலே இரண்டாம் வருகையாக வரப்போகிறார். எத்தனை பேர் தேவ பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? வருகிற இயேசு நமக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு ஒரு டாட்டா காட்டிவிட்டு போவதற்காக அல்ல. ஒரு மந்திரவாதம் இல்லாத, பில்லி சூனியம் இல்லாத, ஒரு நோய் இல்லாத, ஒரு பாடு இல்லாத, ஒரு கஷ்டம் இல்லாத, ஒரு சோதனை இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போக வருகிறார். பெத்லெகேமில் பிறந்த அந்த இயேசுவை கொண்டாட நாம் இன்று காத்திருப்பது போல மேக மீதிலே வரக்கூடிய அந்த இயேசுவை, பகிரங்க வருகையாக ஒலிவமலை மேலே வரப்போகிற அந்த இயேசுவை வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பது இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவாதி தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஒரு முறை கூட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த ஹெவன் டிவி மூலமாக இன்று நேபாள் பிரதேசத்திலே இன்று ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்களெல்லாம் போயிருந்ததால் தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. மூட பழக்கங்கள் அநேக காரியங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஆறுகள், எவ்வளவோ செழிப்புகள் நடந்த இந்த பிரதேசங்களிலே நாங்கள் போகும்போது பார்க்க முடிந்தது. ஆனால் இவர்களுக்கு இந்த கல்வி அறிவு போதாத காரணத்தினால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, அந்த இடத்திலேயே வறுமையின் கீழ் இருக்கிறார்கள். நம்மளைப் போல நல்ல சாப்பாடு ஒரு நேரத்திற்கு கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்களை ஒரு தேவனுடைய ஒளி இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு நல்ல தேவனுடைய ஒளி அந்த நேபாள் பிரதேசத்திலும் அப்படியே ஒளிர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அந்த ஊழிய சமயத்தில் கூட அந்த பேதுருவானவன் தேவாதி தேவனுக்கு, அதாவது அவர் சொன்ன காரியங்களை செய்பவனாக காணப்பட்டான். வலை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தவன் ஒரு ஊழியத்திற்காக தேவாதி தேவனுடைய பின்னால் அவன் ஓடி வந்ததை பார்க்க முடிகிறது. அதனால்தான் அவன் டாக்ஸ் கட்ட, வரி கட்ட பணம் இல்லை என்று தேவாதி தேவனிடம் ஒரு முறை கேட்டபொழுது கூட மீனின் வாயிலிருந்து பிரம்மா பணத்தை எடுத்து கொடுத்த ஒரு தேவனை நம்மால் பார்க்க முடியும். இன்று இந்த ஊழியத்திற்காக, நேபாள் ஊழியத்திற்காக நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் நிச்சயமாக எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக அந்த தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தகப்பனே, அப்பா, நாங்கள் எல்லா கிறிஸ்துமஸை கொண்டாடுவது போல கொண்டாடாமல் தகப்பனே, அப்பா, இந்த காலங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, சுவிசேஷம் மட்டுமே எங்களை லட்சியமாக நீர் பரமேறி போகும்போது சொன்ன ஒரே ஒரு கட்டளை தகப்பனே, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போகிற ஒரு ஜனங்களாக எங்களை மாற்றும்படியாக துதிக்கிறோம். மீது நேரம் முழுவதும் அது கருத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.